மாநாடு தமிழக வெற்றி கழகம். எனக்கு விஜயை பொறுத்தவரையில் என்னுடைய அன்பு சகோதரனாக, ஏன் என்னுடைய மகனாக நான் அவரை பார்க்கின்றேன். அவருக்கு நான் சொல்ல விரும்புவதெல்லாம், நீங்கள் இப்போது எல்லோருடைய வீட்டு பிள்ளையாக இருக்கின்றீர்கள். எல்லா மதத்தை சார்ந்தவர்களும், எல்லா ஜாதியை சார்ந்தவர்களும், எல்லா மொழி பேசுகின்றவர்களும் உங்களை அவருடைய வீட்டு பிள்ளையாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நீங்கள் போய் உங்களை சுற்றி ஒரு சின்ன பட்டத்தை போட்டுக்கொண்டு அதில் நான் இருப்பேன் என்று சொன்னால் யார் அதை ஏற்றுக்கொள்வார்? முதலில் எதற்காக கட்சி ஆரம்பிக்கின்றார்? ஒரு கொள்கையை வைத்து கட்சியை ஆரம்பித்ததாக உலக வரலாறு. எந்த கட்சியை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளும். திராவிட முன்னேற்ற கழகத்தையோ திராவிட இயக்கங்களையும் எடுத்துக்கொண்டிருந்தால் தமிழ் மொழி வாழ வேண்டும், தமிழ்நாடு மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கங்கள் தான் திராவிட இயக்கங்கள். ஹிந்தி திணிப்பு கூடாது என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கழகங்கள். இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஏன் அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது என்பதற்கு ஒரு மூல கருத்து இருக்கின்றது, ஒரு கரு இருக்கின்றது. ஆனால் இவருக்கு என்ன கருத்து என்று அவருக்கும் புரியவில்லை. ஏன் எம்ஜிஆர் கூட அண்ணாயசம் என்று சொல்லிதான் கட்சியை ஆரம்பித்தார். ஒருவேளை அவருக்கு புரிந்ததோ இல்லையோ, நமக்கு அது புரியவில்லை என்று சொன்னாலும் கூட அண்ணாயசத்தை சொல்கின்றாரே, நாமும் ஏற்றுக்கொண்டோம். நீங்கள் எதை வைத்து ஆரம்பிக்க போகின்றீர்கள்? கொடியை அறிவித்திருக்கின்றீர்கள். அந்த கொடியை எதை சிம்பாலைசஸ், அது எதை காட்டுகிறது? 2 ஆணைகள் போட்டு இருக்கின்றீர்கள். இல்ல, யானைக்கு கேஸ். எதற்கு 2 யானைகளும் காலை தூக்கி கொண்டு இருக்கின்றன? எனக்கு புரியவில்லை. முதல் மாநாட்டில் விஜய் சொல்லியிருக்கிறார். கட்சியினுடைய கொள்கை சொல்றாரு, கொடிக்கான விளக்கத்தை சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க புள்ளி போட்டுதாங்க கோலம் போடுவீங்க. கோலத்தை போட்டு புள்ளியை தேடுவீங்களா? எனக்கு ஒரு கொள்கைக்காக தான் கட்சி ஆரம்பிக்கப்பட வேண்டுமே தவிர, கட்சியை ஆரம்பித்து விட்டு சொல்லிட்டு போக எனக்கு பதவி ஆசை, நான் எம்எல்ஏ வரணும், எம்பியாக வரணும், மக்கள் ஏமாந்தால் முதலமைச்சராக வரணும், அதுதான் என்னுடைய ஆசை சொல்லிட்டு வாங்கல. இதை தவிர வேறு கொள்கை இல்லாத, வலதளவில்லாத ஒரு கொள்கை இல்லையே. என்ன கொள்கை இருக்கிறது? யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. அந்த மாநாட்டுக்கு ராகுல் காந்தி வரத கூட பேச்சு அடிப்படிச்சு. சார், ராகுல் காந்தி வரட்டார், நட்பு முறையில் கூப்பிடுறாங்க, சரி வரங்க, வாழ்கன்னு சொல்லுவோம். இப்போ யாரோ வராங்க, காலில் விழுந்தா வாழ்கன்னு சொல்லுவோம். அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. வாழ்கன்னு சொல்லும் போது இல்லை, அவங்க செய்யற தப்பான காரியத்துக்குலாம் நம்ம உடனே அர்த்தமான கிடையாது. இந்த சூழல் இப்போ சொல்லியிருக்கீங்க, இந்த சூழல் வருங்காலத்தில் இப்போ காங்கிரஸோட ஒரு கூட்டணி பட்சத்தில் அது அவங்க ஒரு பேச்சு வருதுன்னு. யாரு? விஜயா? விஜய் காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா திமுக காங்கிரஸ் இந்தியா கூட்டணி இருக்கு. இந்தியா கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா பெரியார் நினைவுக்கு போய் அவர் அஞ்சலி செலுத்தி வந்திருக்காரு. இந்தியா கூட்டணி நீட்டு வேணான்றாரா? நீட்டை பத்தி என்ன சொல்றாரு? நீட் எதிர்க்கிறாரு. சரி, அப்புறம் வேற என்ன அவர் சொல்ற? பெண்களுக்கு உரிமை எதிர்க்கிறாரு, மகளிருக்கு சம உரிமைங்கிறாரு. எல்லாமே இப்பதான் சொல்லுவாரு, 27 தான் சொல்லுவாரு. இத்தனையும் சொல்லி இருக்காரு, அவர் சொல்லுவாரு. இவ்வளவு விஷயங்களை சொல்லி இருக்கின்றவர், இவ்வளவு விஷயங்களையும் உள்வாக்கி கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் பேரு இயக்கத்தில் அவர் சேர்ந்து விடலாமே. யார் வேண்டாம் என்று சொல்கின்றார்கள்? ஏற்கனவே ஒரு தடவை ராகுல்ஜியை சந்திச்சிருக்காரு. சந்திச்சது எனக்கும் தெரியும். ஏனென்றால் இந்த சந்திப்பு முடிந்து விமான நிலையத்தில் அந்த பஸ்ஸில் ஏறி தான் விமானத்துக்கு அவரோட தான் வந்தாங்க. அது வேற விஷயம். இப்போது எதற்காக அவருக்கு கட்சி என்று தான் நான் கேட்டேன். சில கொள்கைகளை சொல்கின்றீர்கள், அந்த கொள்கைகள் காங்கிரஸிலும் இருக்கின்றது, திமுகவிலும் இருக்கு. எது பிடிச்சதோ அதில் சேர வேண்டியதானே. அதை விட்டு போட்டு நான் தனி ராஜ்யம் பண்ணுன்னா ராஜ்யம் எங்கே இருக்கு? ராஜ்யம் இல்லாமல் தனி ராஜ்யம் எங்கே பண்ண போறீங்க?